முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரை மாநகரில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை ஒட்டி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மாநில உரிமைகள் பாதுகாப்பு குறித்த சிறப்பு கருத்தரங்கம் என்பது மதுரையில் நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பு கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும், கேரள முதலமைச்சர் மதிப்பிற்குரிய பினராயி விஜயன் அவர்களும், கர்நாடக மாநிலத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ண பைரேகவுடா அவர்களும் கலந்து கொண்டு கருத்துரையாற்ற இருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்வதற்கான அழைப்புதலை நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கட்சியின் சார்பில் இன்றைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். முதல்வர் அவர்களும் 3ஆம் தேதி மதுரை கருத்தரங்கிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கம் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்களின் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை தொடர்ந்து தொடுத்து வருகிறது. மாநிலங்களுக்கான அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிப்பது, நிதி வழங்குவதிலே பாரபட்சம், கல்வி நிதி, இயற்கை பேரிடர் நிதி போன்ற பல்வேறு வகைகளிலும் நிதி ரீதியாக மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பது என்பதை பிஜேபி அரசாங்கம் வழக்கமாக வைத்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநில முதலமைச்சருடைய கருத்தரங்கம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு தொடர்ச்சியான வெறுப்பு அரசியலை, வெறுப்பு நடவடிக்கைகளில் பிஜேபி அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது அடுக்கடுக்கான சம்பவங்கள் என்பது வெளிப்படுத்துகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஏதாவது கேட்கணுமா? இல்லை, இன்றைய தினம் எங்களுடைய மாநாட்டுக்கு முதலமைச்சரை அழைப்பது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அந்த முறையில் நேரடியாக அழைப்புதல் கொடுத்து அழைச்சிருக்கோம். வேறு எந்த விதமான கோரிக்கைகளையும் இன்றைய தினம் முதலமைச்சரிடம் வற்புறுத்தலை. வேறு சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்திட்டு இருக்கோம். மாநாடு 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை நம்முடைய முதலமைச்சர் கலந்து கொண்டது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மாலை.